ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹவுதி ஏண்ட ஹவுதுன்றாங்க. அது எனக்கு மட்டும்தான் சொந்தம், வேற ஒருத்தருக்கும் வரையில கேட்டேக்கு. எனக்கு தேவையானவங்க மட்டும்தான் நான் உள்ளுக்கு எடுப்பேன்ன்றாங்க. ஏன் ஹவுத் ஒரு வருஷம் ஒத்தர் வாகனத்துல வேகமாக போனால் எவ்வளவு தூரம் போகணும், அதை விட பெருசு என்னுடைய ஹவுதுன்றாங்க. அவருடைய தண்ணீர் பாலை விட இனிமையானது, பாலை விட வெண்மையானது, தேனை விட இனிமையானது. அதுல கோப்பகளை சொல்றாங்க, அள்ளி கொடுக்கிற அந்த கப்ஸ் நட்சத்திரங்களை போல மினுங்கக்கூடியது என்றாங்க. இதால நான் என்னுடைய அஹபாபுகளுக்கு, நேசர்களுக்கு நான் புகட்டுவேன். சில நேசர்கள் அதை குடிச்சோடும் என்ற ஆர்வத்தோட போவாங்க. இன்னும் சில நேசர்கள் அதை கொடுக்கிற, அள்ளி கொடுக்கிற அந்த கையிலிருந்து கிடைக்கணும். பால் தேனுடைய இன்பத்தை விட கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கிடைக்கிற அந்த இன்பம் நேசர்களுக்கும் நேசர்கள் உயர்வானவர்களுடைய இன்பமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி ஹவுதுன்றாங்க. புகாரியுடைய ரிவாயத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சில ஆட்கள் அவங்களும் ஓடி வருவாங்களா ஹவுதுக்குள்ள பூரத்துக்கு, மலக்கமார போட்டு அடிச்சு விரட்டி விடுவாங்களா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடுங்க ஜாரது ஏனாவுக்குமாய் விளங்குறேன், இல்ல யாரும் சொன்னா இவங்க உங்களோட ஆட்கள் அல்ல, இவங்க உங்களுக்கு பின்னால மாற்றமாக வாழ்ந்தவர்கள் என்று மலக்குமார்கள் சில மனிதர்களை துணை தெரிவார்கள் என்று ஹதீஸ்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறது. அப்ப யாருக்கு அஹ்லு பைத்தினர்களை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் போது, நீங்க பிற்காலத்துல வாழும் போது உங்களுக்கு கஷ்டங்கள் வரும், சோதனைகள் வரும், பொறுத்துக்கோங்க, ஹவுதுல் கௌஸர் நான் உங்களுக்காக வேண்டி காத்திருப்பேன் என்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் والصلاة والسلام على أشرف الأنبياء وسيد المرسلين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اذكروا الله ذكرا كثيرا وسبحوه بكرة وأصيلا هو الذي يصلي عليكم وملائكته ليخرجكم من الظلمات إلى النور وكان بالمؤمنين رحيما تحيتهم يوم يلقونه سلام وأعد لهم أجرا كريما. يا أيها النبي إنا أرسلناك شاهدا ومبشرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وعلى آله وصحبه وسلم إنما أنا رحمة مهداة أو كما قال عليه الصلاة والسلام. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் அல்ல அல்லாஹு ஜல்லஷானஹு வ தஆலாவின் பெயர் நாமம் கொண்டு ஆரம்பித்தவனாக, அல்லாஹுக்கே எல்லா புகழும் புகழ்ச்சியும் உரித்தாகுக. ஸலவாத்தும் சலாமும் எமது உயிரிலும் மேலாக வந்தளித்த கண்மணி முஸ்தபா ரசூலே அக்ரம் சையதுனா வ ஹபீபுனா வ மௌலானா முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வ ஆலிஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களின் கிளையார்கள், தோழர்கள் மற்றும் அவர்களை அன்று தொட்டு இன்று வரைக்கும் நேசித்து வாழக்கூடிய எல்லா மூமின்கள் மீதும் உண்டாவதாக. இந்த புனிதமான அவையிலே வீட்டிலிருக்கக்கூடிய கண்ணியத்துக்குரிய சாதாத்துமார்களே, உலமாக்களே, பெரியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாம் எல்லாம் சிறப்பு பொருந்திய ஒரு இரவிலே வீட்டிருக்கின்றோம்.
எந்த அளவுக்கு சிறப்பு பொருந்தியது என்றால், அதனுடைய சிறப்பை ஒரு முஃமின் ஈமானில் எந்த அளவு உச்சத்தை அடைந்திருக்கிறாரோ அந்த அளவு அடைந்து கொள்வார். குர்ஆன்ல நான் ஆரம்பத்தில் ஓதி அந்த வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்றான், மூமின்களே நீங்கள் அல்லாஹ்வை அதிகம் அதிகம் திக்ர் செய்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லிட்டு அல்லாஹ் திருப்பி சொல்றான் அடுத்த வசனத்துல, நான் யாரை தெரியுமா திக்ர் செய்கிறேன், நான் யாரை தெரியுமா ஞாபகப்படுத்துகிறேன், நான் யாரை பற்றி உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன் தெரியுமா? யா அய்யுஹன் நபியு இன்னா அர்சல்நாக ஷாஹிதன் வ முபஷ்ஷிரன் வ நதீரா. அல்லாஹ் தன்னுடைய நபியை அவன் ஞாபகப்படுத்துகிறான், அவன் அவர்களுடைய புகழை சொல்லி காண்பிக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய புகழை அல்லாஹ் சொல்றான், அதை நான் தான் உயர்த்துகிறேன். நாங்க நீங்க எல்லாம் புகழ்றது எல்லாம் அந்த பரக்கத்தால அல்லாஹ் அப்படியான கூட்டத்துல என்னையும் சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான். நாங்க நீங்க புகழ்ந்து அவங்களோட புகழை உயர்த்தி விடுகிறோம் என்று அர்த்தம் அல்ல. அல்லாஹ் சொல்றான், நாங்க உயர்த்தி கொண்டிருக்கிறோம். வரஃபஅனா லக திக்ரக், நபியே உங்களுடைய புகழை உங்களுக்காக நாங்கள் உயர்த்தி கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் உயர்த்துறான். எந்த அளவுக்கு உயர்த்துகிறான் என்றால், மனித படைப்பின் ஆரம்ப கேள்வியே அவங்களை பத்தித்தான். மனித படைப்பின் ஆரம்ப பார்வை சிந்தனை அவங்களை பத்தித்தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இமாம் ஹாக்கிம் ரிவாயத்து செய்றாங்க, இமாம் தபரானி, இமாம் திர்மிதி, இமாம் அபூ தாவூத், இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் முஸ்னதுல கிட்டத்தட்ட ஒரு 16 கிரந்தங்கள் இந்த ஹதீஸ் வருது. ஏன் இப்னு தைமியா கூட தன ஃபதாவா இப்னு தைமியாவுல இந்த ஹதீஸை சஹீஹான ஹதீஸ் என்றார். என்ன ஹதீஸ்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்தான். குர்ஆன் சொல்லுது, ஈரமான களிமண்ணினால அவங்களை படைச்சு உருவம் அப்படியே வைக்கப்பட்டிருக்குது. என்ன ரூஹ் ஊதல்ல, ரூஹ் ஊதினால்தான் பார்வை வரும், அவர் முஷிரு வரும், அவர் இயங்குவார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்து அவர்களே ரூஹை ஊதினான். ரூஹ ஊதினத்தோட கண்ணை திறந்தாங்க. ஃபரஆ அலா பாபில் ஜன்னத்தி, இன்னொரு ரிவாயத்துல சுவர்க்கத்துடைய வாயிலே கண்டார்கள். இன்னொரு ரிவாயத்துல அரிசுடைய தூண்கள்ல அவர்கள் கண்டார்கள். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பது சுவர்க்கத்துல எழுதப்பட்டிருந்துச்சாம், அரிசுடைய தூண்கள்ல எழுதப்பட்டிருந்துச்சாம். மனித படைப்புட பார்வை விழுது முஹம்மது ரசூலுல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். உடனே கேட்கிறாங்க, யா ரப்பி, என் ரப்பே, மன் ஹாதல்லதி கரன் தஸ்மஹு பிஸ்மிக், இவங்க யார்? இந்த முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உன்ட பேரோட சேர்த்து அவங்களோட பேரை வச்சிருக்கிறாயே. அல்லாஹ் சொன்னான், ஹுவ மின் உல்திக், அவங்களோட பிச்சலங்கள் அவங்களோட பரம்பரையெல்லாம் வரப்போறாங்க. லௌலாஹு மா ஹலக்துக், அவங்க இல்லை என்றா உங்களை கூட படைத்திருக்க மாட்டேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னொரு ரிவாயத்துல ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னதாக அவங்க அல்லாஹ்வோட கட்டளைக்கு மாறு செஞ்சாங்க. அல்லாஹ்வோட ஏற்பாடு, அந்த மரத்துடைய கனியை அல்லாஹ் சாப்பிட வானம் என்றான். அவங்க சாப்பிட்டாங்க. அல்லாஹ் என்ன செஞ்சா, பூமிக்கு தூக்கி போட்டாங்க. தௌபா செய்தாங்க, அழுது தௌபா செய்தாங்க. அவங்க ஒரு கட்டத்துல கேட்கிறாங்க, யா ரப்பி, அந்த குழந்தை நீ சொல்லிய என்னுடைய பிச்சலத்துல வருவார் என்று அவங்களோட பொருட்டால கேட்கிறேன், என்ன மன்னிச்சிரு என்று கேட்டாங்க. அல்லாஹ் சொன்னான், அந்த ரிவாயத்து இப்படி வருது, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் துஆ கேட்கிறாங்க, யா அல்லாஹ் என்ன மன்னிச்சிரு, அந்த முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய பொருட்டினால. அல்லாஹ் கேட்கிறான், நான் இன்னும் படைக்கலையே, அவங்கள எப்படி அறிந்தீங்க? யா ரப்பி, நீ என்னை படைத்து என்னிலே ரூஹை ஊதிய போது நான் கண் திறந்து பார்த்தேன். சுவர்க்கத்துடைய வாயில்கள்ல, சுவர்க்கத்துடைய மரங்கள்ல, மரத்துடைய தண்டுகள்ல, அதனுடைய இலைகள்ல, கிளைகள்ல எல்லாம் முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய பேர் எழுதப்பட்டிருந்துச்சு.
அப்படி நீ எழுதி வைக்கிறது என்று சொன்னால் உன் மனசுக்கு உனக்கு மிக விருப்பமானவராக இருந்தால்தான் நீ அப்படி அவர்களை சங்கைப்படுத்தி இருப்பாய். அதனால் அவரது பொருட்டால கேட்கிறேன் என்ற போது அல்லாஹ் சொன்னா, ஆம், அவர் எனக்கு மிக விருப்பமானவர், அவருடைய பொருட்டால் நீங்கள் கேட்டதினால் நான் உங்களை மன்னிக்கிறேன் என்ற செய்தி ஹதீஸ்ல பதிவாகிறது. பாருங்க, முன்னைய காலங்கள்ல பள்ளி வாயில்கள்ல எல்லா பள்ளி வாயிலையும் நிற்கும். ஆனா எங்க இருக்குது? மெஹராப்ல ஒரு பக்கத்துல அல்லாஹ் எழுதி வச்சுப்பாங்க, இன்னொரு பக்கத்துல முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரபீஉல் அவ்வல் மாதம் வந்துட்டா எல்லா இடங்களிலும் லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறப்புகள், கொடிகள். சிலர் கேட்கிறாங்க, இதுக்கு ஆதாரம் இருக்குதா? பள்ளியில முகமது ரசூலுல்லாஹ் எழுதி வைக்கிறதுக்கு, ரோட்டுகள்ல தொங்க போடுறதுக்கு, வீடுகள்ல எழுதுறதுக்கு, பெரிய பலாதைகள்ல எழுதி ஒட்டதுக்கு, பெனர்கள் போடுறதுக்கு ஆதாரம் இருக்கிறாரு கேட்கிறாங்க. கணியத்துக்குரியவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ் தந்த அரிசில எழுதி வைத்திருக்கிறான், அரிசுடைய தூண்கள்ல எழுதப்பட்டிருக்குது, சுவர்க்கத்துடைய வாயில்கள்ல எழுதப்பட்டிருக்குது, சுவர்க்கத்துல இருக்கக்கூடிய மரங்கள் செடிகள்ல அதனுடைய இலைகள் எல்லாம் முஹம்மது ரசூலுல்லாஹ் எழுதப்பட்டிருக்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் தந்த அரிசையும் சுவர்க்கத்தையும் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய திருநாமத்தை கொண்டு அலங்கரித்திருக்கிறான் என்றால் நாங்க செஞ்சா என்ன நரகத்துக்கு போயிடுவோமா? அல்லாஹ் வழிகாட்டி இருக்கிறார் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணர்த்துறாங்க. இது ஒரு விடயம். இரண்டாவது விடயம், அவங்க உலகத்துல தோன்றிய இந்த நாள் இது போல ஒரு சிறப்பான நாள் வேற எப்பவும் கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்த பிறந்த நாளை ஒவ்வொரு கிழமையும் கொண்டாடினாங்க. திங்கட்கிழமை நாள் ஏன் யா ரசூலல்லாஹ் நோன்பு பிடிக்கிறீங்க என்று கேட்கப்பட்டதற்கு புகாரியுடைய ரிவாயத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யௌமுல் இத்னைனி, திங்கட்கிழமை நாள், யௌமுன் உலித்து ஃபீ, அது நான் பிறந்த தினம் என்கிறாங்க. அதுல நான் நோன்பு பிடிக்கிறேன் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தும் முகமாக. ஒவ்வொரு கிழமையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்த பிறந்த தினத்தை ஞாபகப்படுத்தி இருக்கிறாங்க. இது இரண்டாவது விஷயம். இதற்குரிய மகத்துவம் என்ன? இந்த இரவுக்குரிய மகத்துவம் என்ன? உண்மையாக நாங்க ஆய்வு செய்து விளங்குவோமே ஆனால் மிக அற்புதமான பாக்கியமான நாள். நம்ம எல்லாம் லைலத்துல் கத்ர் இரவுன்னு கேள்விப்பட்டிருக்கிறோம். ரமதான் மாதம் வந்துட்டா லைலத்துல் கத்ர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கடைசி 10 நாள்ல ஒற்றை நாள்ல தேடிக்கோங்க, ஒற்றை நாள்ல தேடப்படுது. ஆனால் இந்த நாளா என்பது கன்ஃபார்ம் இல்லைன்னு சொல்றாங்க. ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு கருத்து சொல்றாங்க இமாம்கள். ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட பிறந்த தினம் இருக்குது, லைலத்துல் கத்ரை விட மகத்துவமானது என்று அறிஞர்கள் சொல்றாங்க. லைலத்துல் கத்ரை விட மகத்துவமானதா? ஆதாரம் இருக்குதா? ஆம், குர்ஆன் தான் சொல்கிறது. லைலத்துல் கத்ர் நாங்க தயாராகிறோம், தௌபா செய்தோம், அல்லாஹ் நிறைய ரஹ்மத்தை செய்தான். ஆம், என்ன காரணம்? குர்ஆன்ல லைலத்துல் கத்ரை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது லைலத்துல் கத்ர் 1000 மாதங்களை விட சிறந்தது சொல்லிட்டு அல்லாஹ் கடைசியா சொல்றா, ஏன் தெரியுமா? அதுல மலக்குகள் இறங்குகிறாங்க, சலாமுன் ஹிய ஹத்தா மத்லஇல் ஃபஜ்ர், அது சுபஹ் வரைக்கும் ஃபஜ்ர் வரைக்கும் அதுல சலாம் இருக்குது. சலாமுன், அதுல சலாம் இருக்குது. அல்லாஹ் சலாமை வைத்திருக்கிறான். சலாம் இரவுல வைக்கப்பட்டதுனால லைலத்துல் கத்ருக்கு மகத்துவம். அந்த சலாம அல்லாஹ் நபிமார்கள் ரசூல்மார்களுடைய பிறந்த தினத்திலே வைத்திருக்கிறான் என்று குர்ஆன் சொல்கிறது. லைலத்துல் கத்ர்ல சலாம் இருக்குது. அதே சலாம் நபிமார்கள் ரசூல்மார்கள் பிறந்த தினத்தில், அவங்க வஃபாத்தான தினத்தில், அவங்க உயிரோடு எழுப்பாட்டப்படும் தினத்தில் அல்லாஹ் வைத்திருக்கிறான் என்று குர்ஆன் சொல்லிக் கொண்டிருக்கிறது. என்னுடைய கருத்து அல்ல. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட தாயார் பெற்று சுமந்து கொண்டு வர்றாங்க. ஆண் துணை இல்லாமல் அல்லாஹ் கொடுத்த அற்புதமான குழந்தை. அவங்களே சரி பையன் மக்கள்கிட்ட போனா என்ன விபச்சாரி என்று சொல்லிடுவாங்க. அல்லாஹ் சொன்னான், மரியமே, அந்த மக்கள் உங்கள்கிட்ட கேள்வி கேட்க வந்தால் நீங்க குழந்தைய காட்டுங்க, குழந்தை பேசிக்கொள்ளட்டும், நீங்க மனுஷரோட பேசுறல்லேன்னு சொல்லுங்கன்னு சொன்னான். குர்ஆன் சொல்றது சூரத்து மரியம்ல அவங்க குழந்தைய தூக்கிட்டு போறாங்க மக்களுக்கு மத்தியில. அந்த மக்கள் கேட்டாங்க,
இம்ரானுடைய மகளே, உங்களோட தாய் விபச்சாரியும் அல்ல, உங்களோட தகப்பன் கெட்டவரும் அல்ல, நீங்க இப்படி ஆண் துணை இல்லாம திருமணம் முடிக்காம குழந்தை பெற்றுக் கொண்டு வந்திருக்கிறீங்க சொன்னாங்க. குழந்தைய காட்டினாங்க. இந்த குழந்தைய கேட்டுக்கோங்க. குர்ஆன் சொல்லுது, அந்த மக்கள் கேட்டாங்களா, கைஃப நுகல்லிமு மன் கான ஃபில் மஹதி சபியா, தொட்டிலே குழந்தையா இருக்கும் பிள்ளையோடு எப்படி பேசுவது? குர்ஆன் சொல்கிறது, ஈசா அலைஹிஸ்ஸலாம் குழந்தையாக ஓரிரு தினங்கள் உள்ள ஒரு குழந்தை அது தொட்டில்ல பேசுகிறது. கால இன்னி அப்துல்லாஹ், நான் அல்லாஹ்வுடைய அடியாராக இருக்கிறேன். ஆத்தானியல் கிதாப வஜஅலனி நபியா, எனக்கு வேதத்தை தந்து என்னை நபியாக ஆக்கி இருக்கிறான். வஜஅலனி முபாரக்கன் ஐனமா குன்து, நான் எங்கிருந்தாலும் பரக்கத்து செய்யப்பட்டவனாக என்னை ஆக்கி இருக்கிறான். வபர்ரம் பி வாலிதத்தி, என்னுடைய தாய்க்கு உபகாரம் புரியக்கூடியவனாக என்னை ஆக்கி இருக்கிறான். வலம் யஜஅல்னி ஜப்பாரன் ஷகியா, என்னை ஒரு மூதேவியாக ஒரு அடக்கியாளக்கூடிய கெட்டவனாக என்னை ஆக்கவில்லை சொல்லிட்டு, வஸ்ஸலாமு அலைய யௌம உலித்து, ஏன பிறந்த நாள்ல அல்லாஹ் சலாமை வைத்திருக்கிறான். வஸ்ஸலாமு அலைய, என் மீது சலாம் இருக்கிறது, யௌம உலித்து, நான் பிறந்த நாள்ல. அந்த சலாமத்தை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், சலாமுன் ஹிய ஹத்தா மத்லஇல் ஃபஜ்ர், லைலத்துல் கத்ருடைய இரவுல சலாம் இருக்குது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, என்ன பிறந்த நாள்ல சலாம் இருக்குது. யௌம உலித்து, நான் பிறந்த நாள்ல மட்டுமல்ல, வயௌம அமூத்து, நான் மௌத்தாக போற நாள்லையும், வயௌம உபஅது ஹய்யா, நான் எழுப்பாட்டப்பட போற நாள்லையும் அல்லாஹ் சலாமை வைத்திருக்கிறான். யஹ்யா அலைஹிஸ்ஸலாம், ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துக்கு மிச்ச காலத்துக்கு பூரா புள்ள கிடைக்குது. இந்த புள்ளைய பத்தி அல்லாஹ் சொல்றான், யா யஹ்யா குதில் கிதாப பிகுவா, யஹ்யாவே வேதத்தை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், வஸ்ஸலாமு அலைஹி யௌம உலித, அவர் பிறந்த நாள்ல சலாம் இருக்குது. வயௌம யமூத்து, அவங்க மௌத்தாகிற நாள்ல சலாம் இருக்குது. வயௌம யுபஅது ஹய்யா, அவங்க எழுப்பாட்டப்படக்கூடிய நாள்ல சலாம் இருக்குது. நபிமார்களுடைய பிறந்த தினத்தை பற்றி ஞாபகப்படுத்துவது குர்ஆன், அவங்க வஃபாத்தான தினம் ஞாபகப்படுத்தப்படுவது குர்ஆன், அவங்க எழுப்பாட்டப்படும் தினம் ஞாபகப்படுத்தப்படுவது குர்ஆன். இது குர்ஆன் ஞாபகப்படுத்திக் கொண்டிருக்கிறது. இன்னைக்கு ஆதாரம் கேட்கிறாங்க, ஞாபகப்படுத்த அவங்களோட பிறந்த நாளை பத்தி பேசுறதுக்கு குர்ஆன் ஹதீஸ்ல ஆதாரம் இருக்கிறான். குர்ஆன் தான் ஆதாரம் கொடுக்குது. மட்டுமல்ல, இன்னைக்கு மர்ஹபா படிக்கிறோம். இந்த மர்ஹபா சொல்லலுமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு, அவங்க எங்க போனாலும் மர்ஹபா சொல்லப்பட்டுச்சு. பூமி என்ன, அவங்க மியராஜ் போன செய்திய புகாரி ஷரீஃப் சொல்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்ன கூட்டி கொண்டு போனாங்க. முதல் வானத்தை தட்டினார்கள். அந்த முதல் வானத்துல தட்டினத்தோட வானத்துக்கு பொறுப்பான மலக்கு கேட்டாங்க, யாரு வந்திருக்கிறீங்க? நான் ஜிப்ரீல் வந்திருக்கிறேன். உங்களோட யாரு வந்திருக்கிறாரு? முஹம்மது ரசூலுல்லாஹ் வந்திருக்கிறாங்க. அப்படியா, அவர் அனுப்பப்பட்டு விட்டாரா பூமிக்கு? ஆம், இது புகாரியுடைய ரிவாயத்து. ஃபமர்ஹபன் பிஹி, அவங்களோட வரவு நல்வரவாகட்டும் என்று சொல்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுபோல நான் வானத்துக்குள்ள போனேன். முதலாவது வானத்துல ஃபைதா பி ஆதம் அலைஹிஸ்ஸலாம். அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் எனக்கு சொன்னாங்க, ஸலாத் சொல்லுங்க, இது ஆதம் அலைஹிஸ்ஸலாம். அப்படியா, அஸ்ஸலாமு அலைக்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாமே உங்களுக்கு சலாம் உண்டாகட்டும் சலாம் சொன்னாங்க. உடனே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, வ அலைக்குமுஸ் ஸலாம் అని சொல்லிட்டு சொன்னாங்க, மர்ஹபம் பிபினி சாலிஹ், என்ற சாலிஹான புள்ள உங்களோட வரவு நல்வரவாகட்டும். வ நிஅமல் மஜீஉஜா, இந்த முதல் வானத்துக்கு வருகை தந்த வருகைகளில் சிறந்த ஒரு வருகை இருக்கும் என்றால் அது நீங்க வந்த வருகை தான் என்று சொன்னாங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாம். புகாரியுடைய ரிவாயத்து. இந்த வானத்துக்கு வந்தவர்கள்ல ஒரு சிறப்பான வருகை இருக்கும் என்றால் நாயகமே அது நீங்க வந்த வருகை தான் என்று எனக்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இரண்டாவது வானத்துக்கு போனேன். அப்ப இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்க. நான் சலாம் சொன்னேன், எனக்கு பதில் சொன்னாங்க. எப்படி தெரியுமா சொன்னாங்க? புகாரியுடைய ரிவாயத்து, மர்ஹபன் ஃபநிஅமல் மஜீஉஜா, உங்களோட வருகை நல்வரவாகட்டும். இந்த இரண்டாம் வானத்துக்கு வந்தவர்கள்ல சிறந்த வருகை ஒன்று இருக்கும் என்றா நாயகமே நீங்க வந்ததுதான் சிறந்த வருகை. மூணாவது வானம், நாலாவது வானம், 7 வானங்களும் இதே கதைதான் நடக்கிறது. என்ன சொல்றாங்க?
யா ரசூலல்லாஹ், எவ்வளவு காலமும் இந்த மலக்குகள் வந்து போய்க்கிறாங்க வானத்துக்கு, மரணிச்சோடு நபிமார்கள் வந்திருக்கிறாங்க, ரசூல்மார்கள் வந்திருக்கிறாங்க. ஆனா உங்களோட கால்பாதம் பட்ட இந்த வருகை இருக்குதே, இதை விட சிறந்த ஒரு வருகை கிடையாது. நீங்க வந்ததுனால வானங்கள் சிறப்பு பெற்றது என்ற கருத்தை நபிமார்கள் சொன்னாங்க என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணர்த்துறாங்க. அப்ப துனியாவுக்கு வந்தது எப்படி இருக்கும்? மூமின்களே, எங்களுடைய உள்ளத்துக்கு வந்தது எப்படி இருக்கும்? இந்த வருகைய அல்லாஹ் வருகையாகவே பேசுறான். நான் ரசூலுல்லாஹ் அனுப்பி இருக்கிறேன் என்று சொன்ன செய்தி வேற, நான் நபியை அனுப்பி இருக்கிறேன் என்று செய்தி வேற, குர்ஆன் வந்திருக்கிறது என்று சொன்ன செய்தி வேற. அல்லாஹ் அவனோட வருகையை பத்தி சொல்லும் போது எப்படி தெரியுமா சொல்றா? நாம் எல்லாரும் ஒன்றை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறேன், ஒரு விஐபி நாங்கள் எதிர்பார்த்து இருக்கிறேன். எப்படி இருக்கும்? எல்லாரும் ஒரு விஐபிய எதிர்பார்த்து கொண்டு நிற்கும் போது அவர் திடீரென்று உள்ளுக்கு வந்தார், எப்படி என்ன வந்துட்டாரு என்று சொல்றோமே, அல்லாஹ் அதே போல பாவிக்கிறான். அதே வேடு லக்கஜாக்கும், இதோ நிச்சயமாக உங்களிடத்திலே வந்து விட்டான். அவனோட வருகையை மிகைப்படுத்தி, அதை கண்ணியப்படுத்தி, அதை பெருமைப்படுத்தி அல்லாஹ் சொல்றான். சும்மா ரசூலுல்லாஹ் அனுப்பி இருக்கிற கதையெல்லாம் வரல, அதெல்லாம் பிறகுதான் வந்துச்சு. நான் ரசூலுல்லாஹ் அனுப்பி இருக்கிறேன், உங்களுக்கு ரசூலா அனுப்பி இருக்கிறேன், வேதத்தை கொடுத்திருக்கிறேன். ஆனால் அவங்களோட வருகையை பற்றி பேசுறான். லக்கஜாக்கும், நிச்சயமாக இதோ உங்களுக்கு வந்து விட்டார். ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும், உங்களிலிருந்தே ரசூல் வந்து விட்டார். ஹரீசுன் அலைக்கும் மா அனித்தும், அசீசுன் அலைஹி மா அனித்தும், அவங்க உங்கள் மீது மிச்சம் ஆசை கொண்டவங்க, உங்களோட விஷயங்களை மிச்சம் சிந்தனை கொண்டவங்க. பில் முஃமினீன ரഊஃபுர் ரஹீம், மூமின்களுக்கு ரഊஃபுர் ரஹீமாக வந்திருக்கிறாரு. சும்மா வரல மூமின்களே, எப்படி வந்திருக்கிறாங்க? அல்லாஹ் தந்த பேர்ல அர் ரഊஃப் அர் ரஹீம்ல அலிஃப் லாம் தூக்கிட்டு அவங்களுக்கு அந்த பேரை கொடுத்தார். அலிஃப் லாம் தூக்கிட்டு அல்லாஹ் அர் ரഊஃப், ஏன ஹபீப் ரഊஃப், அல்லாஹ் அர் ரஹீம், ஏன ஹபீப் ரஹீம். அல்லாஹ் சொல்றான், நான் சும்மா கூட எங்கட ரசூல் வரல, அவங்க உங்களுக்கு இரக்கம் காட்ட வந்திருக்கிறாங்க, உங்களுக்கு ரஹமத்து செய்ய வந்திருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க அவங்கள பார்த்து, எப்படின்னா நான் யாரு தெரியுமா? இன்னமா அன, அந்த இன்னமா என்னது அரபு இலக்கணத்தை சொல்லுவாங்க. இந்த மொத்தத்தை உங்களுக்கு சொல்லவா? ரஹ்மத்து முஹ்தா, அல்லாஹ் ஒரு பெரிய ரஹமத் என்ற கிஃப்டாக என்ன உங்களுக்கு தந்திருக்கிறான். அல்லாஹ் அந்த கிஃப்ட். எங்களுக்கு சும்மா ஒரு மெடல் கிடைச்சாலே வீட்டுல கொண்டு தொங்க வைக்கிறேன், அல்லது களத்துல போட்டுக்கொள்றேன், சர்டிபிகேட் ராம் பண்ணி ஆபீஸ்ல அடிச்சு வைக்கிறேன், அல்லது அந்த சின்னங்களை தூக்கி ஒசக போட்டுக்கொண்டு பெரிய கொண்டாட்டம். அல்லாஹ் சொல்றான், ஏன் ஹபீப உங்களுக்கு நான் ரஹ்மத்தாக தந்திருக்கிறேன், பெரிய ஒரு கிஃப்டாக தந்திருக்கிறேன். அவங்கள உள்ளத்துல சுமந்தால், அவங்களை எங்க வீடுகளுக்குள்ள சுமந்தால் எவ்வளவு பாக்கியம். நாளைக்கு மறுமை இருக்குது, மறுமை நாள். இந்த மறுமை நாள் எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கிறாங்க கேள்வி கணக்கு, தண்டனை, சிராத்துல் முஸ்தகீம், அதுக்கு போற எழுப்பாட்டப்படியது, இதுதான் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. மறுமை நாள்ல கொஞ்சம் பயம். ஆனா முஹிப்பீன்களுக்கு மறுமை நாள் என்பது என்ன தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹ் கொடுத்த உச்சகட்ட அந்த கண்ணியம் மரியாதைய அல்லாஹ் வெளிப்படுத்திய நாள் அது. நாளைக்கு மறுமை நாள், மறுமையுடைய ஹதீஸ்களை போய் பாருங்க. இந்த பயமுறுத்துறது, இந்த கபரு, கபரை பத்தி, நரகத்தை பத்தி, அடே எங்கட ரஹ்மத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த ஜனாசா கொண்டாந்து வச்சா உலமாக்கள் இது மிச்சம் கவனம் செலுத்தணும். சிலருக்கு எடுத்து அடிச்சு விட்டுறிய போட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஹ்மத்தை நாங்க சுருக்கிடப்படாது. ஜனாசா வச்சுட்டு பயான் ஒன்று பண்ற, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடனை தான் தொலைக்க மாட்டாங்க. அந்த செய்தி மாற்றப்பட்டு முடிஞ்சு அந்நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம் என்ற ஆயத்து வந்ததோட அந்த கடனை தான் தொலைக்க மாட்டாங்க செய்தி முடிஞ்சு அல்லாஹ் ஒரு அதிகாரத்தை கொடுத்துட்டார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு. அதுக்கு பிறகு ஸல்லல்லாஹு தொலைவிச்சாங்க கடனாளிக்கும். ஸல்லல்லாஹு சொன்னாங்க, மூமின்க கடனோட மௌத்தாயினால் கெட்டோனும் என்ற கொடுக்கணும் என்ற உணர்வோடு இருந்தும் அவங்களுக்கு ஏலாம போயிட்டு மௌத்தாகிட்ட வராசத்துல கொடுக்கறதுக்கு ஒண்ணும் இல்லையா, ரசூலுல்லாஹ் கொடுப்பாருன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் கொடுக்கிற பாக்கியம்.
ஸல்லல்லாஹு சொன்னாங்க, மூமின்களுக்கு அவங்கள விட நான் தான் அவங்களோட இரக்கம். நீங்க உங்களோட புள்ளைய விட உங்களோட புள்ளையோட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரக்கமானவங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் கொடுக்கிற கண்ணியத்தை மறுமையில பாருங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அன சய்யது வலதி ஆதம யௌமல் கியாமா, கியாமத் நாள்ல ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துட அத்தனை பிச்சலங்களையும் தலைவன் நான் தான். தலைவன் நான் தான். ஆதமு வமன் தூனஹு தஹத லிவாயி, ஆதம் அலைஹிஸ்ஸலாமும் அவங்களுக்கு கீழ் உள்ளவங்களும் ஏந்த கொடிக்கு கீழே வந்து தஞ்சம் புகுவார்கள். லிவாவுல் ஹம்து ஏந்த கையில இருக்கும் மறுமையில. லிவாவுல் ஹம்து என்றால் புகழுக்குரிய கொடி. உலகத்துல புகழுக்குரிய முறையில வாழ்ந்தவங்க, புகழுக்குரிய முறையில இருந்தவங்க, புகழுக்குரிய நலவுகளை செஞ்சவங்க அத்தனை பேரும் என்னாட்டு செஞ்சாங்க. அதனுடைய ஹெட் நான் தான். அந்த கொடி என்ன கையில தான் இருக்கும். நாளைக்கு மறுமையில நல்லவங்க எல்லாரும் என்ன கீழே வந்து சேருவாங்க. நாளைக்கு மஹ்ஷரை கடந்ததற்கு பின்னால் ஹவுதுல் கௌசர் எனக்குரியது, ஹவுதுல் கௌசர் எனக்குரியது. அதனுடைய நீர் பாலை விட வெண்மையானது, தேனை விட இனிமையானது. அதுல ஒரு புடி நான் அள்ளி உங்களுக்கு தந்து நீங்க குடிச்சால் ஹவுதி ஏன் ஹவுத் என்றாங்க. அது எனக்கு மட்டும்தான் சொந்தம், வேற ஒருத்தருக்கும் வரையில கேட்டேக்கு. எனக்கு தேவையான மட்டும்தான் நான் உள்ளுக்கு எடுப்பேன் என்றாங்க. ஏன் ஹவுத் ஒரு வருஷம் ஒருத்தர் வாகனத்துல வேகமாக போனால் எவ்வளவு தூரம் போகலும் அதை விட பெருசு என்னுடைய ஹவுத் தாங்க. அவருடைய தண்ணீர் பாலை விட இனிமையானது, பாலை விட வெண்மையானது, தேனை விட இனிமையானது. அத கோப்பகளை சொல்றாங்க, அள்ளி கொடுக்கிற அந்த கப்ஸ் நட்சத்திரங்களை போல மினுங்கக்கூடியது என்றாங்க. இதால நான் என்னுடைய அஹபாபுகளுக்கு நேசர்களுக்கு நான் புகட்டுவேன். சில நேசர்கள் அதை குடிச்சோடும் என்ற ஆர்வத்தோட போவாங்க. இன்னும் சில நேசர்கள் அதை கொடுக்கிற அள்ளி கொடுக்கிற அந்த கையிலிருந்து கிடைக்கணும். பால் தேனுடைய இன்பத்தை விட கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இன்று கிடைக்கிற அந்த இன்பம் நேசர்களுக்கும் நேசர்கள் உயர்வானவர்களுடைய இன்பமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு ஏன் ஹவுத் என்றாங்க. புகாரியுடைய ரிவாயத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சிலாவுக்க அவங்களும் ஓடி வருவாங்களா ஹவுதுக்குள்ள பூரத்துக்கு, மலக்கமார போட்டு அடிச்சு விரட்டு விடுவாங்களா. ஸல்லல்லாஹு உடுங்க ஜாரது ஏனாவுக்கு மாதிரி விளங்குறேன். இல்ல யாரும் சொன்னா இவங்க உங்கள ஆட்கள் அல்ல, இவங்க உங்களுக்கு பின்னால மாற்றமாக வாழ்ந்தவர்கள் என்று மலக்குமார்கள் சில மனிதர்களை துணை தெரிவார்கள் என்று ஹதீஸ்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறது. அப்ப யாருக்கு அஹ்லு பைத்தினர்களை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் போது, நீங்க பிற்காலத்துல வாழும் போது உங்களுக்கு கஷ்டங்கள் வரும், சோதனைகள் வரும், பொறுத்துக்கோங்க, ஹவுதுல் கௌசர் நான் உங்களுக்காக வேண்டி காத்திருப்பேன் என்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மக்களை பார்த்து சொன்னாங்க, நான் என்னுடைய குடும்பத்தை உங்களிடத்துல விட்டு செல்கிறேன். நாளை ஹவுதுல் கௌசர் கிட்ட வச்சு உங்கள்ட்ட நான் கேட்பேன், நீங்க என்ன செய்வீங்க அவங்களுக்கு என்பதை. ஹவுதுல் கௌசரோட சம்பந்தப்படுத்தி பேசி இருக்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னும் சொல்றாங்க, நாளைக்கு மறுமையில மக்காமுல் மஹமூத் எனக்குரியது என்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மக்காம் மஹமூத் என்னன்னு தெரியுமா? எல்லா மனிதர்களும் எழுப்பாட்டப்பட்டுட்டு அமளி துமளிகள் சூரியன் கிட்டவாக்கி வைக்கப்படும். கடுமையான மஹ்ஷருடைய கஷ்டம். மனுஷங்க நினைப்பாங்க, இந்த மஹ்ஷரை முடிச்சு எங்களை நரகல போட்டாலும் பரவாயில்ல, மஹ்ஷரை முடிச்சுக்கோங்க என்று கதறுவாங்களாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த டைம்ல யாருக்கும் பேசலாம், எல்லாரும் டிம் ஆகிடுவாங்க. பாருங்க அல்லாஹ்வுடைய அற்புதத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகாரி முஸ்லிம்ல வரக்கூடிய ரிவாயத்து ஷஃபாஅத்துடைய ஹதீஸ்ல மாணவர்கள் போய் பாருங்க. எல்லா மனுஷர்களும் ஒரு முடிவு எடுக்கிறார். அப்படித்தான் ஒரு இடத்துல பூந்து மாட்டிக்கொண்டா எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவு என்ன செய்யல அப்படின்னு கலவரத்துக்கு அவ மக்களுக்கு எல்லாம் ஒரே அடி ரசூலுல்லாஹ் ஞாபகத்தை கொடுக்கிறல்ல. எவ்வளவு முஹிப்பா இருந்தாலும் மஹ்ஷர்ல ஒரே அடிக்கு அல்லாஹ் அந்த ஞாபகத்தை கொடுக்கிறல்ல. ஏன் தெரியுமா? அல்லாஹ் வைக்கிறான், இந்த எல்லா மனுஷனுக்கு மத்தியிலையும் இதுல யாரு கிங் என்பதை காட்டணும். எடுத்த இருக்க ரசூலுல்லாஹ் போனால் அந்த புகழ் விளங்காது. ஒவ்வொரு நபிமார்த்தியா போய் போய் அவங்க எல்லாம் காட்டணும். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் எல்லா மக்களும் போவாங்க, போயிட்டு சொல்லுவாங்க, நீங்க முதல் மனிதர், முதலாவது நபி, எங்களுக்காக அல்லாஹ்ட்ட பேசுங்களே. முஸ்லிமுடைய ரிவாயத்து
ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, இன்றைய நாள் அல்லாஹ் ஒரு கோவப்பட்டிருக்கிறான், அது போல கோபம் இதுக்கு முன்னால படவும் இல்லை, இதுக்கு பின்னால கோவப்படவும் மாட்டான். அப்படி கோபத்துல அல்லாஹ் இருக்கிறான். நப்சி நப்சி என்ன விட்டுருங்க, என்ன காப்பாத்துக்கு நான் வழி தேடி கொண்டிருக்கிறேன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லிட்டு சொல்லுவாங்க, நீங்க கொஞ்சம் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துல போங்களேன், அவங்கதான் உலகத்துல முதலாவது ரசூல். அங்க கூட ஸல்லல்லாஹு அலைஹி அவங்க ஞாபகத்தை அல்லாஹ் கொடுக்கிறல்ல. ஏன் தெரியுமா? விளங்கட்டும், போயிட்டு வரட்டும் எல்லாத்தையும். யாரு கிங் என்பதை அல்லாஹ் காட்டுறான். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துல போறாங்க, போய் சொல்றாங்க, நூஹ் அலைஹிஸ்ஸலாமே முதலாவது ரசூல், அல்லாஹ்ட்ட பேசி இந்த மஹ்ஷர்லையும் தப்ப வைங்களேன் சொன்னாங்க. அல்லாஹ் ஒரு கோவப்பட்டிருக்கிறான், அது போல கோபம் இதுக்கு முன்னுக்கு படவும் இல்லை, இதுக்கு பின்னுக்கு பட போக மாட்டான். அப்படி கோபத்தில் இருக்கிறான் அல்லாஹ். கெட்டவர்கள் அநியாயக்காரர்கள் எல்லாம் வந்திருக்கிறாங்க இந்த இடத்துல. அல்லாஹ் போயிட்டு கொண்டிருக்கிறார், நப்சி நப்சி என்ன விட்டுருங்க. நீங்க போங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் உலகத்துல இருந்து கூட அல்லாஹ்வோட நேரடியா பேசினவர். போறாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் நீங்க கலீமுல்லாஹ் அல்லாஹ்ட்ட பேசினல, நப்சி நப்சி என்ன விட்டுருங்க. நானும் சில சில வேலை செஞ்சுக்கிறேன், ஒருத்தனுக்கு அடிச்சான், ஆள் செத்து போயிட்டான், இன்றைக்கு என்ன அல்லாஹ் குத்தம் பிடிச்சிருவானோ தெரியா, அல்லாஹ் மிச்சம் கோபத்தில் இருக்கிறான். நீங்க ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை போங்கள, அவங்க ரூஹுல்லாஹ். ஈசா அலைஹிஸ்ஸலாம் போறாங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாமே சொன்னாங்க என்ன விட்டுருங்க, ஒரு கூட்டம் என்ன வணங்கிட்டானுங்க, அல்லாஹ் கோபத்தில் இருக்கிறான், எனக்கு என்ன செய்யுதே தெரியாது, நப்சி நப்சி. நீங்க கடைசி ரசூலுல்லாஹ் ஹபீபுல்லாஹ்ட்ட போங்கள, அவங்க தான் ஞாபகப்படுத்துறாங்க ஈசா அலைஹிஸ்ஸலாம். நீங்க ஹபீபுல்லாஹ்ட்ட போங்க, முஹம்மது ரசூலுல்லாஹ் முன்பின் பாவங்கள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள், பாவமே செய்யாத புனிதர் அவங்கள்ட்ட போங்க. ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, எல்லா மக்களும் எல்லா சமூகமும் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கும் ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் எல்லா படைப்பும் இந்த உம்மத்து முஹம்மதியா எல்லாரும் சேர்ந்து என்னட்ட வருவாங்க, யா ரசூலல்லாஹ். நாங்க எங்க யா ரசூலுல்லாஹ் என்ன ஷிர்கா பித்அத்தா மஹ்ஷர்ல காஃபிருக்கு கூட டவுட் இல்ல அல்லாஹ் ஈக்ரா இல்லையான்னு நேரடியா கேட்டா முடிஞ்சே. எல்லாரும் சேர்ந்து நேரடியா அல்லாஹ் அலைங்களேன். அங்க வைத்து யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரசூலே நீங்க ஹபீபுல்லாவா இருக்கிறீங்க, முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்ட புனிதராக இருக்கிறீங்க, எங்கள்கிட்ட அல்லாஹ் கிட்ட எங்களுக்காக வேண்டி பேசுங்களே. ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அனலஹா அனலஹா, அதற்கு தகுதியானவனாக அல்லாஹ் என்னதான் வச்சிருக்கிறான். நான் எழுவேன், எழுந்து சென்று அல்லாஹ்வுடைய சன்னிதானத்துல சுஜூதுல விழுவேன். ஏன் தலை கீழே தாழ்த்தப்பட்டிருப்பதை அன்றைய தினம் அல்லாஹ் விரும்ப மாட்டான். அல்லாஹ் அழைப்பான், யா முஹம்மத், முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இர்ஃபா ராஸக், உங்களோட தலையை உயர்த்துங்க, வஸல் துஅத, என்ன செய்யணும் கேளுங்க, நான் தர்றேன். அப்ப இவ்வளவு நேரமா நபிமார் சொன்னதெல்லாம் பொய்யா? அல்லாஹ் மிச்சம் கோபப்பட்டிருக்கிறான். இதுக்கு முன்னுக்கு இப்படி கோபப்படவும் இல்லை, இதுக்கு பிறகு இப்படி கோபப்படவும் மாட்டான். எல்லா நண்பர்களும் சொன்னாங்களே பொய்யா? பொய்யல்ல, உண்மை அதுதான். ஆனா முஹம்மது ரசூலுல்லாஹ் ரஹ்மத்துல் லில் ஆலமீன், ஆலமீன்கள் படைப்புகளுடைய ரஹ்மத் அவங்க. இன்ன ரஹ்மதி சபகத் கதபி, அல்லாஹ் சொல்றான், புகாரியுடைய ரிவாயத் ஹதீஸுல் குத்ஸி, இன்ன ரஹ்மதி, ஏன ரஹ்மத்து சபகத் கதபி, ஏன கோபத்தை மிகைத்து விட்டது. அந்த முஹம்மது ரசூலுல்லாஹ் போனால் அல்லாஹ் கோபப்பட்டிருந்தார், நபிமார்கள் சொன்னாங்களே, அந்த கோபத்தை மிகச்சிட்டாங்க முஹம்மது ரசூலுல்லாஹ். அவங்கதான் ரஹ்மத்து. அல்லாஹ் சொன்னார், வமா அர்சல்நாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், என்னுடைய கோபத்தை மிகைத்த ரஹ்மத்தாக உங்களை நான் அனுப்பி இருக்கிறேன். இந்த மக்காமுக்கு பேருதான் மக்காமுல் மஹ்மூத், புகழுக்குரிய இடம். யாருக்கும் பேசல, எல்லா படைப்பும் சைலண்ட். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், லா யத்தகல்லமூன இல்லா மன் அஸின லஹுர் ரஹ்மான், ரஹ்மானுடைய உத்தரவு கொண்டவர் அவர் மட்டும்தான் அண்டை பேசுவாரு. அவங்கதான் ரஹ்மானுடைய உத்தரவு கொண்ட ரஹ்மத்துல் லில் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்கதான் பேசுவாங்க, யா ரப்பி என் உம்மத்தை காப்பாத்திரு. முதலாவது உம்மத்தி, என் உம்மத்தை காப்பாத்திருன்னு அல்லாஹ் சொன்னாங்க. அல்லாஹ் சொல்ற, யா ரசூலல்லாஹ் உங்களுடைய உம்மத்துல மூமினானவங்க எல்லாரையும் கூட்டிட்டு போங்க, அன்ன சொர்க்கத்துல வாசல் தரப்படுது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அன அவ்வலு மன் அதுக்கு பாபல் ஜன்னah, சுவர்க்க வாயிலை முதலாவது தட்டுவோம் நான் தான். தட்டுவாங்க.
பொறுப்பாளர் ரிதுவான் அலைஹிஸ்ஸலாம் கேட்பாங்க, யாரு சுவர்க்கத்துடைய வாயில தட்டுறீங்க? நான் முஹம்மது ரசூலுல்லாஹ் வந்திருக்கிறேன். முஹம்மது ரசூலுல்லாஹ்வா? அல்லாஹ் எனக்கு உத்தரவிட்டு இருக்கிறான், நீங்க தட்டாம யாருக்கும் துறக்கவானம் உண்டு. எத்தனை பேரு பேத்து சுவர்க்கத்தை தட்டினாலும் வேலில்ல, முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய பின்னாலதான் வரணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தட்டினாத்தான் திறக்கப்படும். அவங்க கால் வச்சாத்தான் சொர்க்கம். அவங்க வரலண்டா, அவங்க இல்லையண்டா, நீங்க நெத்திய அடிச்சு அடிச்சு தலைய உடைச்சாலும் சுஜூதுல உங்களுக்கு சொர்க்கத்தை நினைச்சு பார்ப்போமே. இந்த ஜனாத நினைக்கிறாங்க அவங்க மார்க்கத்தை தந்துட்டாங்க, இப்ப நான் எடுத்துக்கொண்டு வைக்கிறேன், அவங்களுக்கு சம்பந்தம் இல்லை. மாஷர்ல யாரு காப்பாற்ற போற? தொழுதவங்கள சொர்க்கம் போங்கன்னு சொல்லப்படாது. நோம்பு பிடிச்சவங்கள சொர்க்கம் போங்க, எல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட பின்னால போய் அவங்க சுவர்க்கத்தை தட்டி திறந்த பொழுது மத்த எல்லாம் மக்காமுல் மஹமூத் அவங்களுக்குரியது. இந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கதான் மறுமையில ஜெயம் பெற வைக்கக்கூடியவங்க, துனியாவிலும் அவங்கதான். நோயா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக, அவங்களோட அன்பின் மூலமாக அதுக்கு பரிகாரம் இருக்குது. சஹாபாக்கள் அப்படித்தான் பார்த்தாங்க. ஈமான் இல்லாத கரடு முரடான உள்ளங்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய திருவதனத்தை பார்த்து ஈமான் பெறும். நம்ம எல்லாம் இந்த ஹஸ்ஸான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள பேசுறோம். ரபீஉல் அவ்வல் வந்தா ஹஸ்ஸான் ரலியல்லாஹு அன்ஹு பேசுவோம். ஹஸ்ஸான் ரலியல்லாஹு அன்ஹு யாரு? அவங்களுடைய இஸ்லாம் எப்படி வந்துச்சு? ஹஸ்ஸான் அவரோட ஆரம்பம் எப்படி என்றா, அவர் ஒரு பாட்டுக்காரன், ஒரு கச்சேரி அடிக்கிறவர். எப்படி பாட்டுன்னு சொன்னால், ஜாகிலியத்துல யாருக்காவது சண்டை வந்தால், ஒருத்தர் கேவலமாக பேசணும் என்றால் ஹஸ்ஸானை கொண்டு வந்து ஒரு பைத்தை நடிக்கிறேன், அந்த பைத்தை சின்ன பிள்ளைகளை பாடமாய் கொடுத்துடுறேன். சந்திகள்ல மார்க்கெட்ல எல்லாம் அந்த பைத்து படிக்கப்படும். ஹஸ்ஸான் அப்படி மெட்டெடுத்து படிப்பாரு. இதே பாருங்க, சில பாட்டுகள் வரும், கேவலமான அர்த்தம் இருந்தாலும் அந்த ராகங்கள் மனிதன் விரும்புகிறான். இந்த ராகத்துக்கு, அந்த சொற்றொடர்களுக்கு ஒரு ஈர்க்கும் தன்மை இருக்கும். ஹஸ்ஸானுக்கு இப்படி ஒரு பவர் இருந்துச்சு ஜாகிலியத்துல. அவரோட வேலை என்னென்றால் கூலிக்கு காசு எடுத்துட்டு பாட்டடிக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்துல தோன்றி அவங்க மக்களுக்கு தாவா செஞ்சு பண்ணிக்கிறாங்க. மக்கள் எல்லாம் அவங்கள விரும்பி நெருங்குறாங்க. இப்ப குறைஷிகள் பார்க்கிறாங்க, காஃபிர்கள் ஹஸ்ஸானை கூப்பிட்டு ஒரு பாட்டு நடிக்கணும், இந்த முஹம்மது ரசூலுல்லாஹ் அவங்கள பத்தி அவங்கள்ட்ட இருக்கிற குறையெல்லாம் சொல்லி அவங்கள கேவலப்படுத்த ஒரு பைத்தொன்று அடிச்சு மக்களோட வாய்க்கு இந்த பாட்டை கொடுத்துடணும். இந்த பாருங்க, சில சின்ன பிள்ளைய கூட பாட்டு படிக்கிற கேவலமான பாட்டா இருக்கும், இந்த சினிமாக்கள் வந்திருக்கும், உள்ளே கருத்து தெரியா பாட்டுட அந்த இன்பத்துல படிக்கிறது. இது போல ஒரு பாட்டு அடிச்சு ஊர்ல பரப்பணும். நம்ம பைத்து படிச்சு புகழ்றோமே, சிலவன் இருந்தாலும் பைத்து படிச்சு இகழ்ற. அவங்கள பத்தி தான் குர்ஆன் சொல்லுது, கெட்ட கவிஞர்கள் மடியர்களை பின்பற்றுகிறார்கள், அவர்கள் அல்லாஹ்வை புறக்கணிக்கிறார்கள் என்று காபிர்களுக்கு வந்த ஆயத்தது. அதை முஸ்லிம்களை போட்டு பைத்து படிக்கிற நல்ல மக்களுக்கு சொல்ல இயலாது. அப்படி சொல்றது ஈமான கொண்டு போய் தரும். ஹஸ்ஸான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இஸ்லாத்துக்கு வரல, குடிச்ச ஒருத்தவங்க பணத்தை கொடுக்குறாங்க, கொடுத்து நீங்க முஹம்மது ரசூலுல்லாஹ் பத்தி ஒரு பாட்டு நடிக்கணும், கேவலமா இருக்கணும், எல்லாருக்கும் பரவணும், இதாங்க சொல்லி அவங்க பாரம் எடுக்கிறாங்க. பாரம் எடுத்துக்கொண்டு நீங்க ஆளை காட்டுங்க, நான் கண்டில்ல, அவரை பார்க்கணும், பார்த்து அவருடைய குறைகளை நான் அறிந்து அவங்களோட குறைகளத்தையும் பார்க்கணும், பார்த்து அவரை பத்தி ஒரு பைத்துன்னா அடிக்கணும், ஆளை காட்டுங்க. ஆளை காட்டப்படுது. சொல்றாங்க, இன்னும் இடத்தால இந்த மணிக்கு வருவார், இத்தனை மணிக்கு நீங்க ஆளை போய் நல்லா பாருங்க, பார்த்துட்டு நீங்க பைத்தாடிங்க. ஹஸ்ஸான் காத்திருக்கிறாரு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாரத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க, ஹஸ்ஸான் அப்படியே பார்க்கிறாங்க, மெய் மறந்து பார்க்கிறாரு. பார்த்தவர் அப்படியே திரும்பி வர்றாரு குறைஷிகள்கிட்ட, பைத் அடிக்கல, திரும்பி வர்றாரு, இதான் அவங்களோட சல்லியை பிடிங்க. ஏப்பா நான் அனுப்பின வேலையை செய்யலையே, என்ன செய்ய சொல்றீங்க? அவருடைய குறைகளை வச்சு பார்த்துட்டாதீங்க. ஹஸ்ஸான் சொன்னாங்க, லம்மா ரஅய்து அன்வாரஹு சதஅத், அவருடைய முகத்தை நான் பார்த்தேன், அவருடைய முகத்துல அந்த மினுங்கிற அந்த வெளிச்சமிக்க அந்த நூறு, வதஅது மின் ஹீஃபத்தி கஃபி அலா பஸரி, அவங்கள நான் பார்த்தேன், பார்த்ததோட என் கண்ணுல கையை வச்சு கொண்டேன், என்னால தாங்கல அந்த வெளிச்சத்தை.
லம்மா ரஅய்து அன்வாரஹு சதஅத், அவனோட ஒளி அவனோட முகத்துல பிரகாசித்ததை நான் கண்டபோது, வதஅத்து கஃபி அலா பஸரி, என் பார்வைக்கு அப்படியே மூடி கண்ணை பூட்டி கொண்டேன். கௌமன் அலா பஸரி மின் ஹுஸ்னி தல்அத்திஹி, அவனோட இந்த அழகான அந்த ஒளி வீசுவதை, அந்த ஒளியை நேர பார்க்கலாம் என கண் பெய்த்திருமோன்னு நான் பயந்து கண்ணுல கையை வச்சு கொண்டேன். அப்படியான அழகான அந்த கோலத்தை என்னென்னு நான் சொல்வேன் என்றாங்க. ஜிஸ்மும் மினன் நூரி ரூஹும் மினன் நூரி ஃபி ஜிஸ்மின் மினல் கமரி, சந்திரனை கொண்டு வந்து அப்படியே அதுல ஒரு உடம்பு செஞ்சு அதுல பிரகாசமான நூரை உள்ளுக்கு கொடுத்தா எப்படி இருக்கும், அது போன்று இருக்குது அந்த ரசூலுல்லாஹ். யாரு படிக்கிறாங்க? ஹஸ்ஸான். அங்கதான் அவங்களோட மனசுல ஈமான் வருது. இவரை பத்தியா எனக்கு நீ கேவலமாக படைக்க சொல்றாய், அவர்கிட்ட என்னடா இருக்குது கேவலமாக படைக்க என்று ஹஸ்ஸான் கேட்கிறாரு. மூமினாக மாறுறாரு. அதுக்கு பிறகு படிக்கிறாங்க, வஅஜ்மலு மின்க லம் தரகத்து ஐனி, யா ரசூலல்லாஹ், உங்களை விட அழகான ஒரு படைப்பை என் கண்கள் கண்டது கிடையாது. வஅஜ்மலு மின்க லம் தலிதின் நிசாஉ, உங்களை விட அழகான ஒரு படைப்பை எந்த பெண்ணும் பெற்றதும் கிடையாது. எல்லா குறைகளும் நீங்கி நீங்க வளமோடு படைக்கப்பட்டிருக்கிறீங்க. உங்களை படைச்சதுக்கு முன்னால அல்லாஹ் உங்களை எழுப்பி எடுத்து உனக்கு எப்படியப்பா கண் வேணும், எப்படி நெற்றி வேண்டும், எப்படி நெஞ்சு வேண்டும் என்று கேட்டால் உலகத்தில் உள்ள அத்தனை அழகையும் நீங்களே கற்பனை பண்ணி கேட்டது போன்று இருக்கிறவங்களோட படைப்பு என்று படிக்கிறாங்க. சஹாபாக்க படிச்சாங்க. ஜாபிர் இப்னு சமுரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, நான் ஒரு நாள் பௌர்ணமி தினம் சந்திரன் வானத்தில் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது, நான் அல்லாஹ்வுடைய தூதரை சந்திக்க போகிறேன். புகாரியுடைய ரிவாயத்து. ஸல்லல்லாஹு அலைஹி வீட்டுக்கு முன்னால இருக்கிறாங்க. நான் அல்லாஹ்வுடைய தூதருடைய திருமுகத்தை பார்க்கிறேன். என்னடா ஆச்சரியம், இப்படி இலங்குகிறதே. நான் சந்திரனை ஒரு கணம் பார்த்தேன், மீண்டும் அல்லாஹ்வுடைய தூதருடைய முகத்தை பார்க்கிறேன், மீண்டும் சந்திரனை பார்த்தேன், மீண்டும் அல்லாஹ்வுடைய தூதருடைய முகத்தை பார்க்கிறேன். வல்லாஹி, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக, லவஜ்ஹு ரசூலில்லாஹ், ரசூலுல்லாஹ்வுடைய முகம் இருக்குது, லஅத்வஉ மினல் கமர், சந்திரனை விட பிரகாசிக்கிறது என்று சொல்றாங்க. இது அபூஜஹலுக்கு விளங்கல்ல, இது உத்பாக்கு விளங்கல்ல, இது ஷைபாக்கு விளங்கல்ல, இது ஈமானியத்தான உள்ளங்களுக்கு விளங்கும், இது மூமினான உள்ளங்களுக்கு விளங்கும். அல்லாஹ் அது மூமின்களுக்கு மட்டும் கொடுத்த பாக்கியம். அல்லாஹ்வுடைய தூதர் உங்களோட வாழ்க்கையில எல்லா கட்டத்துக்கும் பாக்கியம். என்ன வேணும் உங்களுக்கு? ஸலவாத் அதிகமாக சொல்லுங்க. இமாமுனா அபுல் ஹசன் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ், இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ், அவங்க கனவு காண்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள. ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, என்ன கனவுல கண்டா என்னத்தான் கண்டாங்க, ஷைத்தானுக்கு என்ன போல வரையலாது, என்ன கனவில் கண்டவர் என்னை நேரிலும் காண்பார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. புகாரியுடைய ரிவாயத். ஷாஃபி இமாம் சொல்றாங்க, நான் அல்லாஹ்வுடைய தூதரை கனவிலே கண்டேன். நான் கேட்டேன், யா ரசூலல்லாஹ், உங்களோட மேல நான் ஒரு ஸலவாத் ஓதிவார, யாரும் அந்த மெதட்ல சொல்லல, நானே ஒரு ஸலவாத்தை கட்டி ஓதிவார உங்களோட மேல, அதுக்கு சரி பாக்கியம் இருக்குதான்னு கேட்டாங்க. என்ன ஸலவாத்து? அவங்க சொன்னாங்க, அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலா சய்யிதினா முஹம்மதின் அதத மன் ஸல்லா அலைஹி வ ஸல்லல்லாஹு அலா சய்யிதினா முஹம்மதின் அதத மன் லம் யுஸல்லி அலைஹி. யா அல்லாஹ், எங்கள் தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட மேல உலகத்துல ஆஷிகீன்கள் எத்தனை பேர் ஸலவாத்து சொல்றோம், அத்தனை எண்ணிக்கையான ஸலவாத்தை நீ சொல்வாயாக. ஆஷிகீன்கள் இல்லாம ஸலவாத்தை மறந்து யாராவது இருந்தால் அவனும் பூமியில வீணாக போகப்படாதே, அவன் எண்ணிக்கை அளவுக்கு நீ ஸலவாத்து சொல்வாயாக என்று ஒரு ஸலவாத்தை அவங்க ஓதினாங்க. இந்த ஸலவாத்துக்கு ஏதாவது பாக்கியம் இருக்குதா யா ரசூலல்லாஹ் என்று கேட்டேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நாளைக்கு மறுமையில கேள்வி கணக்கு கேட்கப்படுவதற்கு மக்கள் நிறுத்தாட்டப்படும் போது உங்களை நான் வேறாக அனுப்பிவிடுவேன் என்றாங்க. உங்களுக்கு கேள்வி கணக்கு இல்லை. ஒரு சஹாபி வந்து சொல்றாரு, யா ரசூலல்லாஹ், நான் நிறைய துவா ஓதுறேன், நிறைய ஓதிக்கொண்டிருக்கிறேன், ஏன் ஓதல்ல உங்களுக்கு ஸலவாத்து சொல்வதற்கு
ஒரு நாள்ல ஒரு பகுதியை டைமை வந்து சலவாத்துக்கு வச்சுக்கொள்ளவா? ஸல்லல்லாஹு சொன்னாங்க, நல்ல விஷயம்தான். நீ இன்னும் கொஞ்சம் கூட்டி என்ன மேல சலவாத்து சொன்னால் அது இன்னும் நல்லதாக இருக்கும். அவ சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், அப்ப அரவாசி டைம் உங்களுக்கு சலவாத்துக்கு வச்சுக்கொள்ளவா? சொன்னாங்க, நல்ல. நீ இன்னும் கூட்டினா இன்னும் நல்ல. யா ரசூலல்லாஹ், 3/2 பங்கு டைம் வச்சுக்கொள்ளவா? ஒரு அவர் 40 நிமிஷம் சலவாத்துக்கு வச்சுக்கொள்ளவா? இன்னும் கூட்டினா இன்னும் நல்ல. யா ரசூலல்லாஹ், என்னுடைய வாழ்நாளில் அமல் செய்யும் நேரங்கள்ல ஓதக்கும் நேரங்கள் அத்தனையும் உங்களோட சலவாத்துக்கே அர்ப்பணிச்சிரட்டுமா என்று கேட்டதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்ன தெரியுமா? இதன் அப்படி செஞ்சால் உன்னோட உள்ளத்தில் இருக்கிற சஞ்சலங்கள் இல்லாம போயிடும். சிலர்களுக்கு டென்ஷன், சிலர்களுக்கு கவலை, சிலர்களுக்கு பயம், இன்வெஸ்ட் பண்ண பயம், வியாபாரம் என்ன நடக்குமோ, அவன் என்ன செஞ்சிருமோ, இவன் என்ன செய்வானோ, டென்ஷன். அந்த டென்ஷனை இல்லாமல் ஆக்கிடுவார். பாவம் அழிக்கப்பட்டுவிடும். பாவம் அழிக்கப்பட்டுவிடும். இதனால அறிஞர்கள் சொல்றாங்க, சில மனுஷனுக்கு மனசுக்குள்ள சில பாவங்களோட பயமிக்கும். நாளைக்கு மறுமையில என்ன நடக்குமோ அச்சம். சலவாத்தை அதிகமாக ஓதிக்கொண்டிருந்தால் நீங்க கவலைப்படுற அந்த பாவம் கூட நாளை மறுமையில வெளியில காட்டப்பட மாட்டாது. கூட்டப்பட்டு ஐனையோட உனக்கும் அல்லாஹ்வுக்கும் மட்டும்தான் தெரியும் கூட்டப்பட்டு. எவ்வளவு பெரிய பாக்கியம் சலவாத்துல. உன பாவங்கள் மன்னிக்கப்படும் சொன்னாங்க. நோய்கள் குணமாக்கப்படும். சலவாத்துட பவர் என்ன காரணம்? அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யித்னா முஹம்மத். அந்த முஹம்மத் என்ற வார்த்தை உங்களோட உள்ளத்துல ஊண்டி பதிஞ்சால் உங்களோட பாவம் மன்னிக்கப்படும், நோய் குணமாகும், உங்களோட சிந்தனைகள், டென்ஷன்கள், கவலைகள், பயங்கள் எல்லாம் இல்லாம போய் நிம்மதி அடைவீங்க. இத உலகத்துல வாழ்ந்து காட்டினாங்க. இமாம் பூசரி ரஹிமஹுல்லாஹ் அவங்களுக்கு பார்சவாதம் பிடிச்சி கால்கை ஓடுறல்ல, கட்டில படுத்த படுக்க. ஆனா நல்ல கவிஞன் நியத்து வச்சாங்க, என் ஹபீப் மேல நான் ஒரு புகழ் மாலை எழுதுவேன். அதோட பரக்கத்தால் அல்லாஹ் சௌமாக்கணும். புரிதா? மௌலாய ஸல்லி வஸல்லிம் தாயிமன் அபதா அலா ஹபீபிக கைரில் கல்கி குல்லிஹிமி. தொடங்குறாங்க, எழுதி கொண்டே போறாங்க. ஃபாக்கன் நபியீன ஃபீ கல்கி வ ஃபீ குலகின். நபிமார்கள் எல்லாரையும் குணத்தாலும் படை கோலத்தினாலும் உயர்ந்தவர்கள் நீங்க யா ரசூலல்லாஹ். இப்படியே படிச்சுட்டு வராங்க. அறிவுடைய உச்சகட்டம் என்ன தெரியுமா சொல்லுது? அவங்க மனிதர் தான். இதோ நிப்பாடு, மனிதர் என்றால் சும்மா மனிதர் சொல்லிட்டா போதுமா? நீங்க சொல்லணுமே. ஸல்லல்லாஹு கனவுல வர்றாங்க, அவங்களோட மேனியை தடவுறாங்க, அவங்களோட பார்சவாதம் இல்லாம போகுது. ஸல்லல்லாஹு கடவுளை சொல்லி கொடுக்குறாங்க. அதோட சேர்த்துக்கோங்க, வான்னஹு கைரு கல்கில்லாஹி குல்லிஹிமி. அவங்கதான் அல்லாஹ்வுடைய எல்லா படைப்பிலும் சிறந்தவங்க. படைப்பு தான், ஆனா படைப்புகளில் சிறந்தவங்க. மனிதர் தான், மனிதர்களில் புனிதமானவங்க. அல்லாஹ்வுடைய அரசு வரைக்கும் சென்ற படைப்பு. அல்லாஹுடன் மட்டும் தானும் தன்னுடைய ரப்பும் மட்டும் இருந்த ஒரு படைப்பு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இத பாக்கியம் என்ன தெரியுமா மூமின்களுக்கு? குர்ஆன் சொல்லுது, குர்ஆன் சொல்லுது. ரசூலுல்லாஹ்வை நீங்க உள்ளத்துக்குள்ள எடுத்துக்கோங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள உங்களுக்குள்ள எடுத்துக்கோங்க. எடுத்தா என்ன தெரியுமா பாக்கியம்? உங்களோட எல்லாத்துக்கும் பாக்கியம் இருக்குது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வஅலமு, மக்களே அறிந்து கொள்ளுங்கள், அன்ன ஃபீக்கும் ரசூலுல்லாஹ், உங்களுக்குள்ள ரசூலுல்லாஹ் இருக்கிறாங்க. இது சஹாபாக்கள் காலத்துக்கு மட்டுமல்ல, குர்ஆன் எல்லா மூமின்களுக்கும் அல்லாஹ் சொல்றான், உங்களுக்குள் ரசூலுல்லாஹ் இருக்கிறாங்க. அதை நீங்க உசுப்புங்க. அப்படி உசுப்பினால் என்ன தெரியுமா நடக்கும்? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், وما كان الله ليعذبهم وانت فيهم. يا رسول الله, அவங்களுக்குள்ள நீங்க இருக்கும்போது அல்லாஹ் அவங்களுக்கு வேதனை கொடுக்க மாட்டான். குர்ஆன், وما كان الله معذبهم وانت فيهم. நீங்க அவங்களுக்குள்ளே இருக்கும்போது அல்லாஹ் அவங்களுக்கு வேதனையை கொடுக்க மாட்டான். அந்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களோட நாவுல இருந்தால்
அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மத். உங்களோட சிந்தனையில முஹம்மது ரசூலுல்லாஹ் இருக்கிறாங்க, உங்களோட கற்பனையில முஹம்மது ரசூலுல்லாஹ் இருக்கிறாங்க, உங்களோட குணங்கள்ல முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய குணம் வந்தால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உங்களோட நடத்தைகள்ல இன்னைக்கு எல்லாரும் சுன்னத்தை பின்பற்றுங்க, சுன்னத்தை பின்பற்றுங்கன்றாங்க. இந்த சுன்னத்தை பின்பற்ற சொல்றாங்க, நீங்க மௌலிது கொண்டாட்டத்தை விட சுன்னத்தை பின்பற்றுறதா பெருசு. அவங்க நினைக்கிற சுன்னத்தை என்ன தெரியுமா? அந்த செயற்கள், சில செயற்கள் இருக்குது. ஓடல் போட்டு என்ன டாய்லெட் போனது காலை முன்னுக்கு வச்சுட்டு போங்க சுன்னத்து, அதுல இருந்து வெளியில வாரது காலை இடது காலை முன் வச்சு போற சுன்னத்து, வலது காலை முன் வச்சு வர என்ன சுன்னத்து, வலது கையால. இந்த சில செயல்களை மட்டும் பிரிச்செடுத்து இது சுன்னத்து, இதை செய்யுங்க. இந்த செயல் எங்கிருந்து வெளிப்பட்டது? அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள உணர்ந்து அந்த மனசுல ஒரு குதூகலிப்போடு ஏன் ஹபீப் என்ற உணர்வோடு சுன்னத்து வெளியில வந்தால் அதுதான் சுன்னத்து. இந்த செயலை மட்டும் காட்டி கொடுக்கிறதல்ல சுன்னத்து. சுன்னத்து அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவங்கள உணர்வோடு ஒரு உள்ளத்துல கொடுக்கணும். அப்பதான் அந்த சுன்னத்து வேக் பண்ணும். மிஸ்வா குச்சி எடுத்து குத்துற பள்ளியில வாய்ப்புல நாங்க சுன்னத்துல இருக்கிற ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள கொண்டு சந்தோஷம் அடைகிறது அவனுக்கு தெரியா? நான் சுன்னத்தை செய்தேன் என்றா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொல்லும் போது சய்யிதுனா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு ஏண்ட தலைவர் ரசூலுல்லாஹ். பழைய பொம்பளை பாருங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரை சொன்னா அப்படியே முந்தானை தூக்கி தள்ள போட்டு போடுவாங்க. எங்க மூத்த தாய்மாருங்க, பழைய மனிதர்கள் தேவட்டுக்காக பயான் என்ற சந்தோஷம் என்ன தெரியுமா? முஹிப்பீன்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் போது வாயெல்லாம் உசும்புறவே காண்றோம். சில மனிதர்கள் அப்படியே கையெடுத்து முத்தமிட்டுக் கொள்றாங்க. சொல்லப்படுறது மற்றவனுக்கு ஒரு பேராக இருக்கலாம், எனக்கு என்ன ஹபீபு சொல்லப்படுது. சாதாரணமான ஒரு லவஸ், ஒரு காதலன் தன் காதலியை நினைச்சாலே கற்பனையில மிளக்கிறார். ஏன் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்றா எப்படி ஈக்கும் உள்ளத்துக்கு? ஒரு உள்ளம் தூங்குகிறது, ஒரு ஈமானிய உள்ளம் அது நினைக்குது, இன்றைக்கு நான் தூங்கும் போது என்ன ஹபீப் என்ன கனவுல வந்தா எப்படி இருக்கும்? அந்த தூக்கத்துல படுக்கிற மனுஷன் எப்படி இருப்பான்? அவருடைய உள்ளம் எங்க ஈக்கும்? அந்த கற்பனையோட மௌத்தான அவன் எங்க போவான்? இதைத்தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வஅலமு அறிந்துக்கோங்க அன்ன ஃபீக்கும் ரசூலுல்லாஹ், உங்களுக்குள்ள ரசூலுல்லாஹ் இருக்கிறாங்க, அவங்கள அறியுங்க, அவங்களோட சிந்தனை அவங்கள சிந்தியுங்க, அவங்களோட பண்புகளை உங்கள எடுங்க, அவங்களோட குணத்தை நினைச்சு பாருங்க, அவங்க பேசிய பேச்சு நினைச்சு பாருங்க, அவங்களோட ஒவ்வொரு பண்பையும் மறைந்து ஏன் ரசூலுல்லாஹ் இப்படித்தான் இருப்பாங்கன்னா சஹாபாக்கள் அப்படித்தான் பேசினாங்க. அல்லாஹ்வுடைய தூதருடைய முகம் எப்படி இருந்துச்சு? உருவிய வால்ல வெளிச்சம் பட்டா எப்படி வெளிச்சம் தெளிக்குமோ அதுபோல் இருந்து என்னது ஹபீபுடைய முகம் என்கிறாங்க. ஜாபிர் இப்னு சபரா சொல்றாங்க, பௌர்ணமி தினத்தில் ஃபுல் மூன்ல சந்திரனை விட என் ரசூலுல்லாஹ் பிரகாசிப்பாங்க. இந்த ஹதீஸை விளங்கின ஒரு முஹிப்பு பௌர்ணமி டைம்ல கல்ஃபில் செய்து முடிக்கும் போது பாக்குறா, சந்திரன் காணும் போது அவனுக்கு சந்திரனுடைய அழகல்ல தோன்றும். என் ரசூலுல்லாஹ் எப்படி இருப்பாங்க? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவங்க யுத்தத்துக்கு போனாங்க. யுத்தத்துல அவங்களுக்கு தாக்கப்பட்டு காலை தூக்கி கொள்ளத்துக்கு இல்ல, காலை அப்படியே லொக்காகிட்டு ஒரு இடத்துல உட்கார்ந்து நிற்கிறாங்க. பிடிச்சி எழுப்பாட்டு பாக்குறாங்க, எலும்பிக்குள்ள ஏலா. ஒருத்தர் சொல்றாரு, என்ன எலும்பேலவா கடு நோவா வலியா இருக்குது, உங்களோட மனசுக்கு விருப்பமான ஒருத்தர் நினைச்சு கூட எலும்புங்க வேண்டாங்க. வா முஹம்மதா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என் முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று எழுந்தாங்க. கால் நோவு விலங்கல்ல, நோவுக்கு மருந்து பூசுற உண்டு, பாம் பூசுற உண்டு. எங்களுடைய ரசூலுல்லாஹ்வை கொண்டு மருந்து செஞ்சாங்க சஹாபாக்கள். இது ஈமான், இது ஈமான். ஒரு சஹாபி வர்றாங்க, யா ரசூலல்லாஹ் எனக்கு நோய் குணப்படுத்திட்டாங்க, துவா கேட்கிறேன். ஸல்லல்லாஹு சொன்னாங்க, நான் ஒரு துவான்னு சொல்லித்தாரு, அதை போய் ஒளி செஞ்சுட்டு வந்து 2 ரக்காத் தொழுட்டு கேளுங்க. என்ன சொன்னாங்க? அல்லாஹும்ம இன்னி, யா அல்லாஹ் இதோ ஒன்று அடிமை நான், அத்தவஸ்ஸலு இலைக்க, அத்தவஸ்ஸலு இலைக்க ஒன்று நான் வசீலாவாக கேட்கிறேன். பி நபியிக்க நபியிர் ரஹ்மா, ரஹ்மத்துடைய நபியாகிய உன்னுடைய நபியை வைத்து நான் கேட்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி கற்றுக் கொடுக்கிறாங்க. அது சஹாபி கேட்கிறாங்க. ஹதீஸ் சொல்லுது, கஅன்னஹு அவர் எப்படி தெரியுமா அந்த இடத்துல இருந்து எழும்பி போனாரு, வரச்சல்ல நோயே இல்லாம வந்தவர் போன்று திரும்பி போனாங்க.
ரசூலுல்லாஹ் என்பது மருந்து, முஹம்மது ரசூலுல்லாஹ் என்பது பாக்கியம், முஹம்மது ரசூலுல்லாஹ் என்பது அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய பொக்கிஷம். இது மூமின்கள் ஆசிக்கீன்களுடைய இன்பம். அது அதற்காக வேண்டித்தான் சஹாபாக்கள் தியாகம் செஞ்சாங்க. சஹாபாக்கள் செய்யாத அமலா சொர்க்கம் தான் தாக்கத் என்று சொன்னா செஞ்ச அமல் போதும். சொர்க்கம் அல்ல, களத்தை கொடுத்தது எதற்காக? அல்லாஹ்வுடைய தூதருக்கு வரக்கூடிய அம்புகளுக்கு கண்ணை கொடுத்த சஹாபாக்கள். ஏண்ட கண் என்ன கண்ணு, என் நாயகத்தை பாதுகாக்க எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது என்றால் என் வாழ்நாளில் என்னுடைய பெற்றோர் செய்த பாக்கியம் இது. நம்ம எல்லாம் ஹதீஸ்ல படிக்கிறோம், சஹாபாக்க அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்த அந்த மெத்தட பாருங்க. மனுஷனா அவங்க என்று கேட்க தோணும், மனிதர்களா இப்படி நடந்தாங்க. எப்படி என்றா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சும்மா ஒருத்தர கூப்பிட்டா எப்படி இருக்கும்? இன்னைக்கு இவனே சொல்றானுங்க, நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் என்ன சஹாபாக்க செய்யாதவர்கள் செய்தோம். சஹாபாக்க செஞ்சத்துல ஒரு அடுவளவாவது நாங்க செஞ்சுக்கிறோமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபிய பேரை சொல்லி கூப்பிட்டா அவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க? நாங்க பேர் சொன்னா என்ன சொல்லுவோம்? ஓ இதோ அஜியார் பொஸ் சேரு என்றோம். சஹாபாக்க யா முஆத் ஸல்லல்லாஹு கேக்குறா, முஆதே பி அபி அன்த வ உம்மி யா ரசூலல்லாஹ், சொல்லுங்க யா ரசூலல்லாஹ், என் தாய் தகப்பனுடைய களத்தை வெட்டி கொண்டு வந்து தந்தா நீங்க திருப்தி அடைவீங்களான்னு கேட்பாங்க. இதா பி அபி அன்த வ உம்மி. இன்னொரு ரிவாயத்துல ஃபிதாக அபி வ உம்மி, யா ரசூலல்லாஹ் என் தாய் தகப்பன் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் சொல்லுங்க கேட்பாங்க. பேச்ச தொடங்கினால இப்படிதான் சஹாபாக்க தொடங்குவாங்க. ஃபிதாக அபி வ உம்மி. ஏன்னா ஜாகிலியத்துல கூட தாய் தகப்பனை மதிப்பாங்க. தாய் தகப்பன் அவங்களோட விக்கிரகங்களை விட உயர்வாக இருந்துச்சு. அதனால அவங்க எப்படி தான் சொல்லுவாங்க? ஃபிதாக அபி வ உம்மி யா ரசூலல்லாஹ், ஏன் ரசூலுல்லாஹ்வே என் உம்மா வாப்பாத்தை நான் பெருசா நினைச்சிருக்கிறேன், அதுவும் உங்களுக்கு பிறகுதான். என் தாய் தகப்பனை குழந்தையோட காலில் போடவா அப்படி சொன்னா நான் செய்வேன். எப்படி சஹாபாக்கள் அன்பு. மதீனால ஒரு சஹாபி வாழ்ந்தார், அவரோட பேரு துலைஹா. துலைஹா அவரோட பேரு தல்ஹா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறக்கத்துல துலைஹான்னு பேசுவாங்க. ஏன்னா சின்ன துலைஹா, அன்பான தல்ஹா என்ற அர்த்தம். இவரது வேறு இவர் ஒரு ஜோக்கர், இவர் ஒரு நகைச்சுவை பேசக்கூடியவர். இவர் என்ன செய்வார் என்றால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கேயாவது டயர்டா இருந்தால், அது அவனோட மனசுல பாரமா இருந்தால் இவர் போய் ஜோக் அடிச்சு அல்லாஹ்வோட தூதரை சிரிக்க வைப்பாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசியில் சிரிச்சிருவாங்க, அவனோட முகம் அப்படியே மலர்ந்துடும். சஹாபாக்கள் கூட சில கட்டங்கள்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட போ பயம், துலைஹா அனுப்புவாங்க. துலைஹா வச்சு ஜோக் அடிச்சா ஸல்லல்லாஹு சிரிச்சிருவாங்க. அதோட எல்லாம் சஹாபாக்கள் வந்து கிட்ட உட்கார்ந்து கொள்வாங்க. இந்த துலைஹா ஒரு நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு யுத்தத்துல டயர்ட் ஆகி வர்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே சொல்றாங்க, துலைஹாட்ட போமே, மதீனால அவருடைய கார்டனுக்கு இன்னும் மீக்குது, துலைஹாவுடைய கார்டன். சஹாபாக்க போறாங்க, துலைஹான்றாங்க, பி அபி அன்த வ உம்மி யா ரசூலல்லாஹ், என் தாய் தகப்பன் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கற இவரை செக் பண்ணும். அப்படியா? வாங்க யா ரசூலல்லாஹ், என் தாய் தகப்பன் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும். அப்படின்னா போய் உங்க தாய் தகப்பன தலையை எடுத்துட்டு வாங்கன்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, எடுக்கிறாங்க வாழ. துலைஹா போறாரு, ஸல்லல்லாஹு கூப்பிடுறாங்க, துலைஹா வாங்க, எங்க போறீங்க? என் தாய் தகப்பன் தலையை கொண்டு வரதுக்கு. நான் கொலை செய்ய சொல்லி வந்த நபி அல்ல, நான் உங்களோட அந்த டெஸ்ட் பண்ணி பார்த்த உங்களோட வேர்டோட பவரை என்ன யா ரசூலல்லாஹ் சொல்லுங்க, என்னுடைய உயிரை விட உங்களை நேசிக்கிற யா ரசூலல்லாஹ். இந்த துலைஹா அடிக்கடி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிப்பூட்டி கொண்டே இருப்பாங்க. ஒரு யுத்தத்துக்கு தயாராகும் போது துலைஹா வந்து கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ் என்னையும் இந்த யுத்தத்துக்கு அழைச்சிட்டு போங்களே. ஸல்லல்லாஹு சொன்னாங்க, உங்களோட தாய் தகப்பனை போய் பார்த்துட்டு, இல்ல யா ரசூலல்லாஹ், உங்களை தாக்க வரக்கூடியவனுக்கு நான் பதில் கொடுக்கிற யா ரசூலல்லாஹ், நான் உங்களோட நிப்பன் யா ரசூலல்லாஹ், ஏதோ உசிறு போனாலும் பரவாயில்லை யா ரசூலல்லாஹ். ஸல்லல்லாஹு சரி வாங்க. யுத்தத்தை போய் யுத்தம் பிரமாண்டமான யுத்தம், முஸ்லிம்களுக்கும் சேதம், காபிர்களுக்கும் சேதம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க சஹாபாக்கள்கிட்ட, ஷஹீதாக்கப்பட்டவங்களை போய் பாருங்கன்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேற ஒரு ரூட்ல போறாங்க. சஹாபாக்க பார்த்தாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்க போறாங்க? போய் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் நீங்க யாரை தேடுறீங்க? நான் என் துலைஹாவை தேடுறேன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். போய் பார்க்கிறாங்க, துலைஹா பல அம்புகளை நெஞ்சிலே வாங்கி ஷஹீதாக்கப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பூமியில உட்கார்ந்து துலைஹாவை தன்னை மடியில வைக்கிறாங்க. அவரோட முகம் சிரித்து கொண்டு இருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ கேட்கிறாங்க, யா ரப்பி, ஏன் ரப்பே,
இந்த துலைகா உலகில வாழும் போது போன ஹபீபை சந்தோஷப்படுத்தி அவங்களை சிறுப்பூட்டி கொண்டிருந்தார். நாளைக்கு மறுமையில இந்த துலைகா எழுப்பாட்டப்படும் போது யா ரப்பி நீ அவரை பார்த்து சிரிக்க வேண்டும், அவர் உன்னை பார்த்து சிரிக்க வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ கேட்டார். அல்லாஹ்வுடைய தூதரை சிறுப்பூட்டிய மனிதருக்கு ஸல்லல்லாஹு துன்யால கொடுக்கிற யா அல்லாஹ் நாளைக்கு மறுமையில துலைகா உன்னிடத்துல வந்தால் அவரை பார்த்து நீ சந்தோஷப்படுத்தணும், நீ அவரை பார்த்து புன்முறுவல் பூக்கணும், அவர் உன்னை பார்த்து புன்முறுவல் பூக்கணும், உன்னை லிக்காவை கொடுத்துரு என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ கேட்டார்கள் என்றால் உலகத்துல வாழும் போது ஏன் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிறந்ததை கொண்டு சந்தோஷப்படுற ஏன் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட ஒவ்வொரு விடயங்களை அறிஞர் அவங்களோட பார்வை போல என்ற பார்வையை ஆய்க்கொள்ளேலுமா? அவங்க துனியால பார்க்கும் போது ஹராத்துக்கு இந்த பார்வையை செலுத்தல்ல, யா ரப்பி இந்த பார்வைக்கு அந்த ரசூலுல்லாஹ்வுடைய நூர்ல கொஞ்சத்தை தந்துரு. அவங்க துனியால வாழும் போது அவங்களோட கரங்களை அநியாயத்துக்கு பாவிக்கல, அந்த பரக்கத்தை எந்த கையிலும் தந்துரு. ஒவ்வொரு உறுப்புகளிலும் ஏன் ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னா உயிர் பெறும் என்றால் ரசூலுல்லாஹ் உங்களோட இருக்கிறாங்க. அல்லாஹ் உங்களுக்கு அதாப துனியாலும் தரமாட்டார், ஆகிரத்திலும் தரமாட்டார். எப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட இரத்தத்தை குடிச்ச சஹாபிக்கு மறுமையில வேதனை இல்லை என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களோ அதே போல அவரோட முஹப்பத்தை குடிச்சவங்க, அவரோட நேசத்தை உள்ளத்துல உருக்கமாக வச்சு கொண்டவங்க, அவரோட சுன்னாக்களை தன்னுடைய உடம்புல பாவிச்சவங்க, அவங்களுக்கு நரகத்துல இடம் கிடையாது. ரஹ்மத்துல் ஆலமீனுடைய ஒரு பிரம்மமாக ஒரு பிரதிபலிப்பாக நீங்க மாறுறீங்க. எல்லாம் வல்ல அல்லாஹ் அந்த பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருவானாக. ரஹ்மான் எங்களுடைய உள்ளத்திலே உன் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு பரிபூர்ணமான அன்பை தந்து விடுவாயாக. எங்களுடைய உள்ளத்தில் அவர்களை நினைத்து விடுவாயாக. எங்களுடைய பாவங்களுக்கும் எங்களுடைய கெட்ட செயல்களுக்கும் மத்தியில் ரசூலுல்லாஹ்வுடைய முஹப்பத்தை கொண்டு திரையிட்டு விடுவாயாக. அந்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எங்களுடைய சிந்தனையில் நிரப்பி விடுவாயாக, என்னுடைய உள்ளங்கள் நிரப்பி விடுவாயாக. எங்களுடைய நாவுகள் அவருடைய பெயரை அடிக்கடி அடிக்கடி புலங்குவதற்கு ஸலவாத்துடைய பாக்கியத்தை தந்தருள்வாயாக. எங்களுடைய தொழுகைகள் கூட இது ரசூலுல்லாஹ்வுடைய தொழுகை என்ற உணர்வை தந்து விடுவாயாக. எங்களுடைய எல்லா இபாதத்துகளிலும் முஹம்மதியத்தான் ஒரு ரூஹானியத்தை தந்தருள்வாயாக. அவருடைய ரூஹின் வாரிசுகளாக எங்களை ஆக்கி விடுவாயாக. அவருடைய பரக்கத்திலே எங்களை சேர்த்து விடுவாயாக. நாளைக்கு மறுமையில் அவர்கள் ஷஃபாஅத் செய்யும் போது அவர்களுக்கு அறிமுகமான மக்களாக எங்களை ஆக்கி விடுவாயாக. அவங்கள்ட்ட கேட்கப்படுற கட்டத்துல யார் ரசூலுல்லாஹ் உங்களோட நேசர்கள் உங்களோட மேல ஸலவாத்து சொன்னதற்கும் நேசம் இல்ல நன்மையை எதிர்பார்த்து ஒருத்தர் ஸலவாத்து சொல்றாரு, இவங்க ரெண்டையும் எப்படி விளங்கிக் கொள்வீங்க என்ற போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்ற நேசர்கள் எனக்கு ஸலவாத்து சொன்னால் நான் நேரடியாக கேட்கிறேன், என்னுடைய நேசம் இன்றி நன்மைக்கு ஸலவாத்து சொன்னால் எனக்கு அது ஒரு மலக்கு மூலமாக எத்தி வைக்கப்படும் என்று சொன்னாங்க. நேசம் என்பது இபாதத்துகளின் அடிப்படை உச்சகட்டம். அந்த பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருவானாக. இந்த மஜ்லிஸிலே கூடியிருக்கக்கூடிய சாதாத்துமார்கள், உலமாக்கள், பெரியார்கள், நல்லோர்களுடைய பரக்கத்தினால் அல்லாஹ் இந்த மஜ்லிஸை கபூல் செய்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தோஷம் அடையக்கூடிய மஜ்லிஸாக ஆக்குவானாக. அவருடைய அந்த சந்தோஷத்துடைய பரக்கத்தினால் எங்களுடைய வாழ்நாளை செழிப்பாக்குவானாக, நோய்களை குணப்படுத்துவானாக, அவர்களுக்கு நெருக்கமான நல்லடியார்களை ஆக்கி வைப்பானாக, உள்ளத்துடைய திரைகளை நீக்கி அருள்வானாக, கெட்ட குணங்களை ஆற்றி விடுவானாக, முஹப்பத்தை அதிகப்படுத்தி விடுவானாக. வஸல்லி வஸல்லிம் அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இதுவரைக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்கள் பிறந்த மாதத்திலே இன்றோடு 12 நாட்கள் இங்கே வந்து பயான் பண்ணின அனைத்து உலமாக்களுக்கும் அதே போன்று இங்கே வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னருடைய துஆ பரக்கத்தை பெற வேண்டும் என்று அந்த நன்னோக்கத்துடன் வந்த அனைவர்களுக்கும் இந்த பள்ளியின் சார்பாக நிர்வாகத்தினர்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு 12 நாட்களுடன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய புகழ் முடிந்துவிட்டது என்று நாம் நினைத்து விடாமல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பெயர் முஹம்மது என்று வந்தாலே முற்காலத்திலும் புகழப்படக்கூடியவர், இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். ஆகவே அவர்கள் பிறந்த இந்த மாதத்திலே நாம் குறிப்பாக 12 நாட்கள் அவர்களை புகழ்ந்தோம். இத்துடன் முடிந்து விட்டது என்று யாரும் நினைக்காமல்
அந்த கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்களை உள்ளத்திலே நாம் அன்பு வைத்து நேசம் வைக்கக்கூடிய நல்ல கூட்டத்திலே நம் அனைவர்களையும் அல்லாஹ் சேர்த்தருள்வானாக. நாளைய தினம் இன்ஷா அல்லாஹ் மெசஞ்சர் ஸ்கில்ல இருந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த தினத்தை கொண்டாடும் முகமாக ஊர்வலமாக இந்த பள்ளி வாயிலுக்கு வர இருக்கிறார்கள். 2 மணி அளவிலே அங்கே இருந்து அவர்கள் ஆரம்பித்து இந்த தேவதகா பள்ளியை சென்றடைந்து இரவு போசனமும் வழங்கப்படும் என்பதை அனைவர்களுக்கும் அறிய தருகின்றேன். இந்த மஜ்லிஸ் இனிய ஸலவாத்துடன் நிறைவு வரும். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மد يا رب صل عليه وسلم.